வணக்கம். என் பெயர் டாக்டர் குருதவன். இன்று இந்த வீடியோவில் நாம் பேசப்போகும் விஷயம் கை பலத்தை அதிகரிப்பது பற்றியது. பாராலிசிஸ் நோயாளிகளில் நாம் ஒரு பெரிய பிரச்சனையை பார்க்கிறோம். அதாவது அவர்களின் கால் மிகவும் விரைவாக நன்றாகி விடுகிறது, ஆனால் கை எங்கோ பின்னால் தள்ளப்படுகிறது. மீட்பு செயல்முறையில் இந்த மீட்டை வேகமாக்குவதற்கு நம்மிடம் பல்வேறு முறைகள் உள்ளன. அவற்றில் ஒன்று உங்கள் கைக்கு அதிக நேரம் ஒதுக்குவது. இப்போது உங்கள் கை பற்றி புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். உங்கள் கையில் எந்தெந்த தசைகள் உள்ளன என்பதை மூளை இயக்குகிறது என்பதை அறியுங்கள். இதை நாம் மூட்டு மூலமாகவும் புரிந்து கொள்ளலாம், ஏனெனில் அது உங்களுக்கு எளிதாக இருக்கும். இதோ பாருங்கள், இது உங்கள் மூட்டு. இந்த மூட்டை இயக்குவதற்கு சில குறிப்பிட்ட தசைகள் வேலை செய்கின்றன. சரி, இப்போது நம்முடைய முழந்தையில் வந்துவிட்டோம். இதற்காக நம்மிடம் சில வேறு தசைகள் வேலை செய்கின்றன. அதனால் நம்மால் தசைகளின் ஒரு தொகுப்பை பலப்படுத்த வேண்டும். இன்று நாம் எப்படி ஒரு டம்பிள் எடையை, இது மிகவும் லேசான டம்பிள், ஒரு 2 கிலோ எடையுள்ள டம்பிள் பயன்படுத்தி உங்கள் முழந்தையின் தசைகளை எப்படி பலப்படுத்தலாம் என்பதை பார்க்க போகிறோம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் பெரியது இல்லை. நான் எப்படி மேசையில் உட்கார்ந்திருக்கிறேனோ அதே போல் உட்கார வேண்டும். நீங்கள் இன்று இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. நீங்கள் டம்பிளை எடுத்து உங்கள் முழங்கை மேசையின் மேல் வைக்க வேண்டும். பிறகு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 என்று செய்ய வேண்டும். ஒவ்வொன்றும் 10 முறைகள் செய்து முடிக்க வேண்டும். 3க்கு மேல் செய்ய வேண்டாம். 10 செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் ஒரு அளவு 2, 3, 4 என்று உங்கள் சக்திக்கு ஏற்ப தொடங்கலாம். உங்கள் தசைகள் மிகவும் களைப்பாகிவிட்டால் அவை கிழிய ஆரம்பிக்கும். மேலும் தசைகளில் இறுக்கமும் வலியும் இரண்டும் தோன்ற ஆரம்பிக்கும். அதனால் உங்கள் திறனை புரிந்து கொண்டு கவனமாக இருக்க வேண்டும். இதற்கும் குறைந்த எடையையும் நீங்கள் எடுக்கலாம். இந்த பயிற்சியை செய்ய டம்பிள் வாங்க வேண்டிய அவசியமில்லை. 1 லிட்டர் அல்லது 1 குவார்டர் லிட்டர் அளவிலான தண்ணீர் பாட்டிலை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் தண்ணீர் நிரப்புங்கள். நீங்கள் 1 குவார்டர் லிட்டர் தண்ணீர் நிரப்பினால் அதன் எடை சுமார் 1 கிலோவுக்கு அருகில் இருக்கும். அதனால் நம்முடைய 1 குவார்டர் லிட்டர் பாட்டலை பயன்படுத்தியும் இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம். இதனால் உங்கள் முழந்தையின் மூட்டு பகுதியில் உள்ள தசைகளுக்கு பலம் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போது நாம் செய்ய போகும் 2வது பயிற்சி கைமுட்டியின் பயிற்சி. அதாவது நம்முடைய கைமுட்டியின் சற்று நெகிழ்வு தன்மையை அதிகரிப்பது. ஏனெனில் பெரும்பாலும் கைமுட்டி பின்புறம் விடுபட்டு விடுகிறது. விரல்கள் மீண்டும் இயக்க தொடங்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கைமுட்டியில் எந்த இயக்கமும் இல்லை. அப்படி என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? முதலில் உங்கள் கைமுட்டியின் இயக்கத்தை மதிப்பீடு செய்ய வேண்டும். அது தானாகவே நகர்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டும். உங்கள் கைமுட்டி தானாகவே நகரும் நிலையில் இருந்தால், இப்படி சற்று சற்று நகரும் நிலையில் இருந்தால், அப்போது நீங்கள் மற்றொரு கையை பயன்படுத்த வேண்டாம். இதையே தொடர்ந்து சுழற்றி கொண்டே இருங்கள், சுழற்றி கொண்டே இருங்கள், சுழற்றி கொண்டே இருங்கள். அதன் இயக்க வரம்பு அதிகமாக ஆரம்பிக்கும் வரை இதை சுழற்ற வேண்டும். இது இப்படி சுழல ஆரம்பித்துவிட்டால் நம்முடைய வேலை முடிந்தது. உங்கள் கைமுட்டியில் எவ்வித இயக்கமும் இல்லை எனில், நீங்கள் முயற்சி செய்தாலும் முடியவில்லை என்றால், அப்போது நீங்கள் மற்றொரு கையை பயன்படுத்தி இதையே இப்படியே சுழற்ற முயற்சி செய்ய வேண்டும். சரி, ஆனால் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த கையை சுழற்றும் போது எல்லா வேலையும் இந்த கை மட்டும் செய்யவிடக்கூடாது. உங்களுக்குள் இருந்து முயற்சி செய்ய வேண்டும். ஏன் என்றால் இந்த இயக்கத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக. அதாவது 2 கைகளாலும் இதை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். இது அப்படி இல்லை. ஒரு கையால் பிடித்து வைத்திருக்கிறீர்கள், மற்ற கையால் செய்யவில்லை. நாம் 2 கைகளாலும் பயிற்சி செய்வோம். நான் உங்களுக்கு காட்ட முடியாது. ஆனால் நீங்கள் இதை செய்யும் போது நீங்கள் உணர முடியும், நீங்கள் உங்களுக்குள் இருந்தும் இந்த இயக்கத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறீர்கள் என்று. நாம் இந்த 2ஐயும் செய்ய தொடங்கினால் நம்முடைய மணிக்கட்டு மற்றும் குழந்தையின் மிகச்சிறந்த பயிற்சி கிடைக்கும். இப்போது எஞ்சியிருப்பது நம்முடைய விரல்கள். விரல்களில் 2 வகையான இயக்கங்கள் உள்ளன. ஒரு இயக்கம் மூடுவது, மற்றொன்று திறப்பது. விரல்களை மூடுவதற்கான இயக்கத்திற்கு நம்மிடம் இருக்கும் ஸ்மைலி பந்து, அதை நாம் அதிகம் பயன்படுத்துகிறோம். பலரும் இதை செய்கிறார்கள். ஸ்பிரிங் போன்றவற்றை பயன்படுத்துகிறார்கள். பலவிதமான பொருட்கள் கிடைக்கின்றன. அவற்றை பயன்படுத்தி விரல்களை மூடுவதற்கான பயிற்சியை நீங்கள் செய்யலாம். ஆனால் நாம் பக்கவாதம் வந்த நோயாளிகளை பற்றி பேசினால் அவர்களுக்கு விரல்கள் மூடுவதில் சிரமம் இருக்காது. விரல்கள் திறப்பதில் தான் சிரமம் இருக்கும். விரல்கள் திறப்பதற்கான எந்த பயிற்சிகளை நீங்கள் செய்கிறீர்கள்? நீங்களே யோசித்து சொல்லுங்கள். 0. ஏனெனில் நமக்கு இதை பற்றி சொல்லவே இல்லை. இதற்காக ஏதாவது சிறப்பு பயிற்சி இருக்கிறது என்பதும் இல்லை. அப்படி என்றால் இன்று நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? விரல்கள் திறப்பதற்கான பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டும், மூடுவதற்கான பயிற்சி அல்ல. இப்போது விரல்கள் திறப்பதில் அதிக சிரமம் ஏன் வருகிறது என்பதை முதலில் புரிந்து கொள்வோம். உங்கள் விரலை பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளவு தடிமனான தசைகள் இருக்கின்றன. பின்னால் பாருங்கள் எவ்வளவு மெல்லிய தசைகள் இருக்கின்றன. ஏனெனில் இந்த தசை திரள் அதிகமாக உள்ளது. இதனால் தான் நம் விரலை மூடுவதற்கான சக்தி அதிகமாக வருகிறது. ஆனால் விரல்கள் திறக்க சக்தி வருவதில்லை, ஏனெனில் இங்குள்ள தசைகள் மிகவும் மெல்லியதாக இருக்கின்றன. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்குள்ள கைபின் பக்க தசைகளுக்கு நாம் சக்தி அளிக்க வேண்டும். அதனால் நம் விரல்கள் திறக்கும். இது இவ்விதமாக கிடைக்கிறது, ஏனெனில் இந்த சிறிய தசை விரலை மேலே தூக்குகிறது. இந்த தசை சிறியது, அது மேலே வந்துவிட்டது. அதனால் இந்த சுருக்கமும் விரிவும் நாம் செய்ய வேண்டியது நம் கையின் பக்க தசைகளில் தான்.
அதனால் நீங்கள் பொருட்களை பிடிக்க முயற்சிக்க வேண்டாம், விட முயற்சிக்க வேண்டும். அதனால் கைவிரல்கள் திறக்க பயிற்சி செய்ய உங்களுக்கு ஒரு தண்ணீர் பாட்டில் தேவைப்படும். இது எனக்கு தோன்றும் 1/2 லிட்டர் பாட்டில். இது எத்தனை லிட்டர் பாட்டில்? 300 ml பாட்டில் தான் இது. சரி, அதனால் இதே மாதிரி 300 ml தண்ணீர் பாட்டில் எதையாவது எடுத்துக் கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் இதை கைப்பிடியில் பிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். இதை நீங்கள் பிடிக்க முடியும், ஏனெனில் இது லேசானது. ஆனால் நீங்கள் இதை விட முயற்சி செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? விட வேண்டும். நீங்கள் இதை மேசையில் விழவிட வேண்டும். நீங்கள் முடியவில்லை என்றால் இதில் தண்ணீர் ஊற்றினால் கொஞ்சம் எடை வரும். அந்த எடையால் இதை செய்ய எளிதாகிவிடும். மற்றும் நீங்கள் இதை செய்ய ஆரம்பித்ததும் உங்கள் நிலையை கடினமாக்க எடையை அதிகப்படுத்த வேண்டாம், எடையை குறைத்து விடுங்கள். அதாவது பாட்டில் காலியாகிக் கொண்டே போகும், ஏனெனில் எடையால் விரல்கள் இப்போது தானாகவே திறக்கின்றன. எடையை குறைத்துக் கொண்டே போனால் விரல்களை நீங்கள் உள்ளிருந்து திறக்க வேண்டியிருக்கும். சரியா? எடையால் அவை திறக்க முடியாது. அதனால் இதை நாம் எளிதாக்கிக் கொண்டே போக வேண்டும், அதிகப்படுத்தக்கூடாது. இந்த விஷயங்களை நீங்கள் கவனத்தில் வையுங்கள். விரல்கள் முடிந்தது, மணிக்கட்டு முடிந்தது, இப்போது முழங்கியில் தான் மீதி இருக்கிறது. இப்போது ஒரே ஒரு விஷயம் தான் மீதி, அதுதான் தோள்பட்டை. தோள்பட்டை செய்ய ஒரு மிக எளிய வழி இருக்கிறது. மேலும் நாம் தோள்பட்டை பயிற்சி செய்யும் போது எங்காவது முழு கையையும் பயிற்சி செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால்தான் நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன், அதுதான் ஷோல்டர் வீல். ஷோல்டர் வீல் என்றால் என்ன, அதை எப்படி பயன்படுத்துவது, அது உங்கள் தோள்பட்டையில் எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வருகிறது என்பதற்கு நான் ஏற்கனவே ஒரு தலைப்பில் வீடியோ உருவாக்கியுள்ளேன். அந்த வீடியோவின் வணக்கம். என் பெயர் டாக்டர் குருதவன். இன்று இந்த வீடியோவில் நாம் ஷோல்டர் வீல் பற்றி பேசப் போகிறோம். ஷோல்டர் வீல் குறித்து நீங்கள் என் பல வீடியோக்களை முன்பே பார்த்திருப்பீர்கள். மேலும் நீங்கள் என்னிடம் கிளினிக்கில் வரும்போதும் நான் அதிகமான நோயாளிகளுக்கு ஷோல்டர் வீலை பயன்படுத்த ஆலோசனை வழங்குகிறேன். ஏனெனில் உங்கள் கைப்பிடியில் பலம் தேவைப்பட்டால் ஷோல்டர் வீல் மிகவும் விரைவாக வேலை செய்கிறது. ஏன் செய்கிறது, இது எப்படி வேலை செய்கிறது என்பதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். முதலில் எந்த நோயாளிகள் ஷோல்டர் வீலை பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஷோல்டர் வீலை பயன்படுத்துவதற்கான குறைந்தபட்ச தேவையானது விரல்கள் மூடப்பட வேண்டும் என்பதே. உங்கள் விரல்கள் மூடிக்கொள்கின்றன, ஏதாவது பொருளை பிடிக்கின்றன. மேலும் உங்கள் பிடிப்பு மிகவும் நன்றாக இருந்தால் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். உங்கள் பிடிப்பு நல்லதாக இல்லை எனில் ஷோல்டர் வீலை பயன்படுத்துவது கடினமாக இருக்கும். உங்களுக்கு பிடிப்பு இருந்தால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பிடிப்பு இல்லையெனில் பிடிப்பு எப்படி உருவாகும் என்பதை அறிய நீங்கள் சாய் சஞ்சீவனுக்கு வர வேண்டும். அப்படி என்றால் இதை ஆரம்பிப்போம். நீங்கள் பிடிப்பை உருவாக்கிவிட்டீர்கள். உங்கள் கை திறக்கவில்லை என்றால் உங்கள் விரல்களை திறந்து இதன் மேல் வைத்தீர்கள், பிறகு மூடிவிட்டீர்கள். இப்போது என் இயக்கத்தை பாருங்கள். நான் இதை தூக்க முயற்சிக்கிறேன். பேஷண்ட் இதை செய்ய முடியாது. பிரச்சனை அதற்கு பிறகு இந்த இயக்கத்தில் வருகிறது. நீங்கள் கவனமாக பார்ப்பீர்கள் என்றால் என் எல்லா மூட்டுகளின் தசைகளும் ஒரே நேரத்தில் பயிற்சி செய்யப்படுகின்றன. என் மணிக்கட்டு கொஞ்சம் அடைந்து இருக்கிறது பாருங்கள். என் முழங்கை மூடப்படுகிறது. என் தோள் முழுவதும் 360 எகிரி சுழல்கிறது. அதாவது நான் இதை இப்படியே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் என் தோள், முழங்கை, மணிக்கட்டு, விரல்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் பயிற்சி செய்யப்படுகின்றன. இதை செய்யும் விஷயம் எளிதும் ஆதரவாகவும் இருக்கிறது. மேலும் உங்களுக்கு உதவியும் செய்கிறது. இப்போது இந்த தோல் சக்கரத்தை பற்றியும் பேசினால் இதில் வலிமையை அதிகரிக்க அல்லது குறைக்க இந்த பட்டா பயன்படுத்தப்படுகிறது. இதில் ஒரு சிறு உள்ளது. அதை திருப்பினால் நான் இதை சுழற்றிக் கொண்டே இருக்க முடியும். இது மிகவும் இறுக்கமாக இருக்கிறது. எனக்கு இதற்காக பிழையர் தேவைப்படலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் நாம் இதை தொடர்ந்து இறக்கினால் இது மேலும் கடினமாகும் மற்றும் நம் வலிமையையும் அதிகரிக்க உதவும். அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த தோல் சக்கரம் ஆன்லைனில் மிகவும் எளிதாக கிடைக்கிறது. நீங்கள் அமேசானில் போய் தேடுதல் சென்று தோல் சக்கரம் என்று டைப் செய்யுங்கள். நீங்கள் தோல் சக்கரம் பார்த்தவுடன் இதுபோல் தோன்றும் எந்த தோல் சக்கரத்தையும் நீங்கள் ஆர்டர் செய்யலாம். இது 1000, 1200, 1500 ரூபாய் வரையும் எளிதாக கிடைக்கிறது. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் எந்த எலக்ட்ரீஷியனோ அல்லது மரப்பணியாளரோ மூலம் நிரூபிக்கொள்ளலாம். காலை எழுந்து பல் துலக்கி இதன் முன் வந்து பயிற்சி செய்ய தொடங்க வேண்டும். மற்றும் நோயாளிக்கு விளக்க நான் எப்போதும் செல்வது, இது ஒரு புல் வெட்டும் இயந்திரம் மாதிரிதான். நாம் அதை சுழற்றி புல் வெட்டுவது போலவே இதையும் நீங்கள் நிறுவி உங்கள் இயக்கத்தை தொடங்கலாம். இதை செய்யும் போது நீங்கள் எத்தனை முறை செய்தீர்கள் என்று எண்ண வேண்டாம். நீங்கள் நேரத்தை பாருங்கள். நேரத்தையும் உங்கள் வரியும் கவனியுங்கள். உங்களுக்கு வலி அல்லது சோர்வு ஏற்படுகிறது என்று தோன்றும் போதுதான் நீங்கள் இதை நிறுத்த வேண்டும். உங்களுக்கு சோர்வு மற்றும் வலி உணரப்படாத வரை இதை நிறுத்தக்கூடாது. இப்போது சிலர் இதை முழுமையாக சுழற்ற முடியும், சிலர் முடியாது. முடியாதவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு விளக்குகிறேன். அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இதை முன்னும் பின்னும் நகர்த்த வேண்டும். இதை மேலே எடுத்துச் செல்ல முயற்சி செய்யுங்கள். இதை பின்னால் எடுத்துச் செல்ல முயற்சி செய்யுங்கள். இதனால் உங்கள் இயக்க வரம்பு உருவாகும். இதை மட்டும் செய்தாலும் என் கை இயக்கம் அதிகரிக்கிறது என்பதை கவனியுங்கள். இப்போது நான் முயற்சி செய்வேன். இதை இங்கே வரை கொண்டு சென்று சுழற்ற முடிகிறதா என்று பார்க்க. அப்படி என்றால் இது இன்று நடக்கவில்லை. இந்த சுழற்சி இன்று வரவில்லை. இது இவ்வளவு தூரம் மட்டுமே போகிறது.
ஆனால் இது மெதுவாக மெதுவாக அதிகரிக்க தொடங்கும். அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்யலாம்? இதை கடிகாரமாக நினைத்துக் கொள்ளுங்கள். இங்கே 12 எழுதுங்கள். இங்கே 6 அடுத்து 1 2 3 4 5 எழுதுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கடிகாரம் வரைந்து வைக்கிறீர்கள், சரிதானே? அதற்கு பிறகு பாருங்கள் உங்கள் கை எந்த எண்ணுக்கு வரை போகிறது என்று. இன்று உங்கள் கை 7 வரை போகிறது. நாளை நான் இதை 8 வரை கொண்டு போவேன். மறுநாள் நான் இதை 9 வரை கொண்டு போவேன். இந்த மாதிரி என்ன நடக்கும் என்றால் நீங்கள் உங்கள் கை எவ்வளவு உயர்த்த முடிகிறது என்று தெரிந்து உங்களுக்கு ஊக்கம் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் இதை தினசரி செய்கிறீர்கள் என்றால் மிக வேகமாக உங்கள் கை மற்றும் தோளின் இயக்கம் திரும்ப வர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் எல்லாமே நடக்கும். அதனால் தனித்தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு பயிற்சி மட்டும் கொடுக்கப்படுகிறது. அது சுழற்சி செய்யும் பயிற்சி. அந்த சுழற்சி பயிற்சியை தோள்பட்டை மீது எப்படி செய்யலாம் என்பதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இதோடு நான் உங்களிடம் விடைபெற விரும்புகிறேன்.